கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன ஆகும்னா, பொதுவாக உடம்பு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வரைக்கும் தன்னைத்தானே கூலிங் பண்ணிக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேலே போகும்போது அதால் தன்னைத்தானே கூல் பண்ணிக்க முடியாது. அந்த நேரத்தில் என்ன ஆகும், அது சீஸ் ஆகி ப்ராப்ளம் காஸ் பண்ணும். அதுதான் ஹீட் ஸ்ட்ரோக். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப ட்ரையாகவும் ஹாட்டாகவும் ஸ்கின்னு வந்து இருக்கும். 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே பாடி டெம்பரேச்சர் வந்து ஷிஃப்ட் ஆயிரும். சிலருக்கு வந்து பேக்கிறதே கூட நின்று போயிடும், வாந்தி வரும், சிலருக்கு வலிப்பு மாதிரி வரலாம், சிலருக்கு அன்கான்ஷியஸ்க்கு போயிடலாம். இதெல்லாம் வந்து பொதுவாக எப்போ நடக்கும்னா, இந்த 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இந்த டைமில் யாரெல்லாம் வெளியிலேருந்து வெயிலில் வேலை பார்க்காங்களோ அல்லது வெயிலில் நடந்து போகிறாங்களோ வெயிலில் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த கண்டிஷன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ உங்க கூட வேலை பார்க்குற ஒருத்தவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி அன்கான்ஷியஸ்க்கு போயிடுறாங்க, அல்லது ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க, அல்லது வந்து வாந்தி எடுக்கிறாங்க, இப்படிப்பட்டதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உடனடியாக என்ன செய்யணும்னா, உடனடியாக ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸ்க்கோ அல்லது ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கோ கூட்டிகிட்டு போகிறதுக்கான வேலையை வந்து பார்க்கணும். அந்த ஆம்புலன்ஸோ ஆட்டோவோ வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட் எய்டாக அவங்கள வந்து உடனடியாக ஒரு கூலிங்கான பிளேஸுக்கு மாற்றிட்டு, நல்லா காத்தோட்டமாக இருக்கிற பிளேஸுக்கு மாற்றிட்டு, ஷர்ட்டு அல்லது ட்ரெஸ்ஸு ரொம்ப டைட்டாக போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து எல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு, நார்மல் வாட்டர் இருந்துச்சுன்னா அவங்க உடம்பு மேலே அப்படியே ஊற்றி விடணும். அதுக்கப்புறம் துணியோ துண்டோ ஏதோ ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா தண்ணியில் நனைச்சி இந்த கழுத்து பகுதி, ஆம்பிட்டு, கால் தொடை இடுக்கு பகுதி, இந்த பகுதிகளெல்லாம் வந்து வைக்கணும். ஐஸ் பேக்கு கிடச்சிச்சுன்னா வைக்கலாம், அது ரொம்பவே நல்லது. அன்கான்ஷியஸில் இல்லை ஓரளவு கான்ஷியஸில் இருக்காங்க அப்படின்னா ஓஆர்எஸ்ஓ இல்லை முன்ன சொன்ன மாதிரி எலுமிச்சப்பழ சாட்டில் வந்து 1/2 ஸ்பூனு உப்பு, 1 ஸ்பூனு வந்து சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்க வைக்கலாம். காரணத்தை கொண்டும் அன்கான்ஷியஸ்லேயோ மயக்கத்துலேயோ இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் உள்ளே கன்சியூம் பண்ண மாதிரி கொடுக்காதீங்க. அவங்க மேலே வந்து தண்ணியை வச்சோ ஐஸ் பேக் வச்சோ அவங்களோட உடம்பை வந்து உடனடியாக கூல் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது நல்லது.